இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு தெரியாதில்ல கள அரசியல், இபிஎஸ் அவர்களோட அணுகுமுறை இதெல்லாம் அவருக்கு தெரியாதில்ல. ஏன் இப்போ பிரதமர்கிட்ட நேரம் கேட்பதன் மூலம் என்ன உறுதிப்படுத்த நினைக்கிறார்? இபிஎஸ் அவர்களும் சந்திக்க நேரம் கேட்குறாங்கன்னா அவர் என்ன சொல்ல நினைக்கிறார்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த எலெக்ஷன் கமிஷனில் பெண்டிங்காக இருக்கிற சிம்பிள் கேஸில் வந்து சிம்பிளை முடக்கணுன்ட்டு ஓபிஎஸ் அவர் மனு போடலை. அது திண்டுக்கல் சூரியமூர்த்தி போட்ட மனு தான் அது, அவர் போடலை. அவருடைய பாயிண்ட் என்னென்னா சிவில் கோர்ட்டில் வந்து பெண்டிங்காக இருக்குது. நான் தான் ஒருங்கிணைப்பாளர். 2021 டிசம்பரில் அடிப்படை உறுப்பினர்களாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். என்னை நீக்கிறதுக்கான உரிமை பொதுக்குழுக்கு கிடையாது. அதுதான் அவருடைய ப்ரேயர், ஒரே ப்ரேயர். அது முடிகிற வரையும் வந்து அந்த கேஸ் இழுத்துட்ருக்கு. ஸோ அது முடிகிற வரையும் தற்காலிகமாக சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையே முடக்கணுன்ட்டு சூரியமூர்த்தி முந்தைய பொதுக்குழுக்கள்லாம் ஒழுங்காக நடக்கலைன்னு ஒரு விஷயத்தை சூரியமூர்த்தி கொண்டு போகிறார். எதுவுமே முறைப்படி நடக்கலை அதிமுகவில், அதனால் இதை முடக்குங்கன்னு போகிறார் அவர். ஆக்சுவலாக அதுதான் அது பாயிண்ட். அது ரெண்டாவது வந்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிமுக ஒன்றுபடுத்துகிற விஷயம் இருக்குல்ல, உங்கள் தலைப்பில் கொடுத்துருக்கீங்களா, அது வந்து பாஜகவோட 21 அவங்க சொன்ன விஷயம்தான் ஆக்சுவலாக வந்து. அப்போ வந்து ஓபிஎஸும் இபிஎஸும் ஒரே அணியில் இருந்தாங்க, அதிமுகவில் இருந்தாங்க. அப்போ தினகரன் வெளில இருந்தார், தினகரனை சேர்க்கணும்னு சொன்னார். அவங்க இபிஎஸ் அப்பவும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். 24 வரும்போது இபிஎஸ் வெளியில் போயிட்டார், தினகரனும் ஓபிஎஸும் உள்ள என்டிஏ வந்தாங்க. அப்புறம் இவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இவர் உள்ளே வந்திருக்கார் இப்போது. ஸோ இவர் தான் தினகரன் சொன்ன மாதிரி இவர் தான் வந்து என்டிஏல இப்போ சேர்ந்திருக்கார் மறுபடியும். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்காரத்துக்கெல்லாம் ஒரு பெருமையாக உட்காந்தாரு, என்டிஏல இருக்கேன்லாம் சொன்னார். கடைசியாக அங்கே வந்து அண்ணாமலை மேலே பழிய போட்டுட்டு இவர் விலைக்கு போயிட்டார். இப்போ வந்து இவர் வந்து முக்கியமான அதிமுக வந்து இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற ஒரு கட்சியாக அமித்ஷாவை அறிவிச்சிட்டு போயிட்டார். ஸோ இப்போ வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இவருக்கு ஓபிஎஸ்க்கு என்ன பாயிண்ட்னா வந்து அவர் என்டிஏல இருக்காரா இல்லையா, அவர் அதிமுகக்குள்ளே போகிறது ரூல்ட் அவுட். அது ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு, அது ரூல்ட் அவுட். அவர் இபிஎஸ் விடவே மாட்டார் சார். அதிமுகவே அழிஞ்சு போனாலும் இபிஎஸ் அதை விட மாட்டார். அதிமுக ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ் நான் சேர்க்க மாட்டேன். அதுதான் இபிஎஸோட வாதம். சார் ஒரு ஒன்றுபட்டு கட்சி இருக்கணும். கட்சி சவுத்தில் வந்து போராக பர்ஃபார்ம் பண்ணுது, டெல்டாவில் போராக பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கட்சியை ஒன்றுபடுத்துறதுக்கு நான் காலில் விழுறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன். நான் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை நீங்கள் ஒதுக்கி தள்ளுறீங்க அப்படின்னா உங்களுடைய நினைப்பு என்ன? அப்போது என்ன நினைக்கிறீங்க? அதிமுக உருப்படவே கூட நினைக்கிறீங்களா? என்ன அவர் என்ன கேட்டார்? அவரும் உங்களை மாதிரி தானே இருக்கார், கட்சியில் இருக்கார். அவர் சொன்னது என்ன? கட்சியோட ஒற்றுமைக்காக தானே சொல்கிறாரு. நீங்கள் வந்து 21 எலெக்ஷன்ஸில் நீங்கள் என்ன சவுத்தில் என்ன வாங்கினீங்க? 21 எடுத்துக்கோங்க. 21 நீங்கள் போராதான் வாங்கினீங்க. 21 நீங்கள் 10.5 கொடுத்துட்டீங்க. கொடுத்த பிறகு கூட வட மத்திய மாவட்டங்களில் 77 தொகுதிகளில் நீங்கள் வாங்கினது 11 தொகுதி தானே வாங்கியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் பார்ட்டி ரொம்ப போராக இருக்குது. 41 தொகுதியில் 4 தொகுதி தானே வின் பண்ணீங்க டெல்டாவில். பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்க வேண்டாம். 7 இடத்துல நீங்கள் டெபாசிட் போகும்போது பாஜக யோசிக்காதா? இல்லை, இதெல்லாம் யோசிப்பாங்க சார், அவங்க யோசிப்பாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இதெல்லாம் இபிஎஸ் யோசிக்கணுன்றேன். இதெல்லாம் அவர் யோசிக்கணும் சார். ஒரு தலைவன் நம்ம ஒருத்தம் கூட கட்சியை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு பார்க்கணும் சார். எஸ்டிஎஸ் 150 இடத்துல போட்டி போட்டார் சார் வெளியில் போயிட்டு. அவரை வந்து 1987 ஜனவரியில் சேர்த்துட்டார். டிசம்பரில் தான் எம்ஜிஆர் இறந்து போகிறார். போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது வெளியில். ஆரம்பிக்கிற பண்ண சேர்த்துக்கிறாங்க ஜெயலலிதா. அப்புறம் சண்டை போட்டு போனான்னு வேற விஷயம். திருச்சி போன திருநாவுக்கரசர் சேர்ந்துக்கிறார். உங்களுக்கு என்ன அதோட பெரிய தலைவரா நீங்க? ஜெயலலிதாவோட பெரிய தலைவரா நீங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் சரி தவறுன்றதெல்லாம் தாண்டி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ முன்பு சார் என்ன சார் நிலைப்பாடு பேசுறீங்க நீங்க? என்ன நிலைப்பாடு எடுத்தது தப்புன்னு தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. எடுத்தாச்சு சார், தப்பு. அந்த நிலைப்பாடு அதிமுகவோட நன்மைக்காக எடுக்கப்பட்ட நிலைப்பாடு இல்ல. அது ஒன்றுபட்ட அதிமுக தான் தொடர்களின் விருப்பமா இருக்கு. அது ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்க, பழனிசாமியை சேர்த்துக்கோங்க, புகழேந்தியை சேர்த்துக்கோங்க, எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. எதுக்கு சார் அன்வராஜா வெளில போறாரு? அன்வராஜா ஒரு ஜெயலலிதா மாதிரி ஆட்கள் இருந்தால் அன்வராஜா வெளில விட்டுருப்பாங்களா? யோசிப்பாங்கல்ல, கூப்பிட்டு பேசுவாங்கல்ல. நீங்க கூப்பிட்டே பேச மாட்டேன்றீங்களே, அந்த அளவுக்கு நீங்க பெரிய தலைவர் ஆயிட்டீங்களா? நான் கேட்பது நீங்க சொல்றது அது சார், நமக்கு இபிஎஸ் மேல கோபம் கிடையாது. ஆனா அதிமுக என்ற கட்சியை ஒன்றுபடுத்த நீங்க விரும்ப மாட்டேன்றீங்க. இல்ல, அவர் உங்க தலைமை பறிபோயின்னு தானே விரும்ப மாட்டேன்றீங்க. உங்க தலைமைக்கு ஆபத்து இருந்தான்னு விரும்ப மாட்டேன்றீங்க. இல்ல பிரியன், இப்ப நீங்க சொல்றது அது இருக்கு. இப்ப சுமந்த் சொன்ன மாதிரி இப்போ பிரதமருக்கே இது என்னப்பா இது இந்த தீராத சிக்கலா இருக்கேன்றது ஒரு பாயிண்ட், போரே அடிச்சிருக்குமேன்னு. ஆனா முன்பு வந்து பல கட்சிகள் கோரிக்கைக்காக வந்தும் நேரம் கொடுக்காத பிரதமர் ஓபிஎஸ் இபிஎஸ் நேரம் கேட்டா கொடுப்பாங்க, போய் சந்திச்சுட்டு வருவாங்க, திரும்ப திரும்ப சந்திச்சுட்டு வருவாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு அது இதெல்லாம் சொல்லி சந்திப்பாங்க. அப்போ ஒரு சமாதானம் செஞ்சாங்கல்ல. இப்ப ஏன் அதை செய்ய மாட்டாங்க பாஜகவில்? இப்ப செய்ய மாட்டாங்கன்னா இபிஎஸ் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இபிஎஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு சார். அந்த ஆர்கனைசேஷன் அவருக்கு பின்னாடி இருக்கு.
பாஜக வந்து அந்த ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிற அந்த கட்சியை தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களே தவிர ஓபிஎஸ்க்கு எப்படி ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க? ஓபிஎஸ் பாஜகவை நம்பி தான் போனார். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? அமித்ஷா பேச்சை கேட்குறாங்க. இபிஎஸ் அமித்ஷா சொன்னதுனால அதுதான் சார் நடக்கும். அது உண்மையா இருந்தா இதை செஞ்ச முடியுமே? அதுதான் நடக்கும். இபிஎஸ் ஆர்கனைசேஷன் அவர் பின்னாடி இருக்கு, ஆர்கனைசேஷன் அவர் கையில் இருக்கு. அதனால அவர் சொல்றதா வந்து பாஜக கேட்பாங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு தனி மனிதன் இருக்கார். தன்னுடைய ஃபைட்டை வந்து அவர் சரியா அமைச்சுக்கல சார் கடந்த காலத்துல. அப்ப திரும்ப பிரதமரே நம்பி இருக்காரா? பிரதமரே நம்பி இருக்கார். அது வந்து மூட நம்பிக்கை. அது ஆக்சுவலா அது மூட நம்பிக்கை. ஓபிஎஸ்க்கு நான் சொல்றேன், அது மூட நம்பிக்கை. உங்க ஃபைட்டை நீங்களே அமைக்கணும் சார். கடந்த காலத்தை கோட்டை விட்டீங்க சார். யூ மிஸ்டு த பஸ். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி உங்களை சேர்க்க மாட்டார் இபிஎஸ் அப்படின்னா நீங்க அந்த ஃபைட்டை பொலிட்டிக்கலான கொண்டு போகணும். நீங்க தனியாக பொலிட்டிக்கலான கொண்டு போகணும். வீட்டுக்கு வீடு தெருக்கு தெரு ஏடிஎம்கே தொண்டரை சந்திச்சு நீங்கள் ஆதரவு திரட்ட வேண்டாமா? நீங்கள் என்ன பண்ணீங்க இதனால்? நீங்கள் உங்களுக்கு பாஜக என்ன பண்ணிடும்? அவங்க ஆர்கனைசேஷன் நம்புவாங்க. அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க சார். அவங்க இப்போ பிரியன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். அதனால கடைசியா சரி வேற வழி இல்லை, இவரை பார்த்தா ஏதாவது பண்ணுவாரான்னு பாக்குறாரு. ஆனா இவர் பாலிடிக்ஸ்ல பேச மாட்டார். இவர்கிட்ட மோடி வந்து பாலிடிக்ஸை, தமிழ்நாடு பாலிடிக்ஸை உங்ககிட்ட பேச இபிஎஸ்டே பேச மாட்டார் சார். அவர் அமித்ஷாட்ட பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பார். அமித்ஷா கையில கொடுத்தாச்சு, நீங்க பேசிக்கணும் போயிட்டே இருப்பார். பொக்கை கொடுத்தா வாங்கிப்பாரு, ஹவரின்னு கேட்பாரு, எல்லாம் கரெக்ட். மனு கொடுத்தா வாங்கிப்பார், கையில வச்சுப்பார். அவர் பேச மாட்டார். அவர் அமித்ஷாட்ட பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஆனால் பாஜகவும் இந்த தடவை கைவிட்டாங்கன்னா இவர் ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுக்கணும். துரோகியை நீங்க தோக்கடிக்கணும்னா எதிரி கூட சேரலாம் நீங்க. ஓகே, ரவீந்திரன் துரைசாமி சுமன் சொன்ன முக்கியமான புள்ளி, பாஜகவை நம்பி தன் காய்களை நகர்த்தினார். இன்னைக்கு பாஜகவாலையும் செய்ய முடியாத நிலையில தான் இருக்கிறாரான்ற ஒன்று. திரும்ப போய் பாஜக பிரதமர்கிட்ட அப்ரோச் பண்ணுவதன் மூலம் என்ன கிடைச்சிட முடியும்? எத்தனையோ விவாதங்கள்ல எல்லாரும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இது பற்றி எல்லாம் சொல்றாங்க. ஓபிஎஸ் என்னதான் நினைக்கிறாரு, கடைசியா என்னதான் யோசிக்கிறாரு? அப்போ இப்போ பிரியன் சொன்ன கருத்து தான் கரெக்ட். நீங்க உங்களை நம்பி நிற்கணும்னு சொல்றாரு. உங்களை நம்பி நிற்கணும்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு இதையும் சொல்றாரு. அதுக்கு மரியாதை கிடைக்கும்னா கூட அவருக்கு வந்து தென் தமிழகத்தில் தொண்டர்கள் மீட்போ ஏதோ ஒன்று பேர சொல்லி ஓபிஎஸ்க்கான கூட்டம் இது வாக்கு இதுன்னு. இப்ப நீங்க இப்படி ரிவர்ஸ்ல பாருங்களேன் ரவீந்திரன் துரைசாமி. இப்ப தென் மாவட்டங்கள்ல நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பகுப்பாய்வு செய்தா சில மண்டலங்கள்ல அதிகமா இருக்கு. தென் மாவட்டங்கள்ல எதுக்காக வந்து 3வது இடம் போகுது? அது ஓபிஎஸ் ஃபேக்டர் இல்லையா? தனி கட்சி ஆரம்பிச்சு தான் நிரூபிக்கணுமா என்ன? அதுல சுமன் சொல்ற கருத்து கரெக்ட். ஓபிஎஸ் ஃபேக்டர் தான் 13% காலி பண்ணிச்சு. ஓபிஎஸ் என்னத்தை அதுல தன்னை ஃபோல்ஸா காட்டி இருக்கிறாரு. அதை காமிச்சிட்டு தான் பேரத்துக்கே வரணும்ன்றீங்களா? அதான் நீங்க அதுதான் அரசியல்ல முக்கியம். அவர் வந்து அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து சர்டன் பெர்சன்டேஜ் வச்சிருந்தா அதுதான் அங்க மரியாதை கொடுக்கும். இப்போ அவர்கிட்ட இமேஜ் இருக்குது, சிம்பதி இருக்குது. அவரை நீக்கினால எடப்பாடி ஒரு கிராப்பர்னி ஆயிட்டாரு. எடப்பாடி கட்சி அண்ணாமலை சொல்ற மாதிரி 2 ஜாதி கட்சியாட்டு ஆயிட்டு, ஒரு ஜாதி ஆட்கள் வந்து நமக்கு அநீதி பண்ணிட்டாருன்னு முக்குலத்தோர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் இவர் ஓபிஎஸ் ஆல கிடைச்ச டேமேஜ். ஆனா ஓபிஎஸ் என்ன சாதிச்சிருக்கிறாருன்னு பார்த்தா அதுதான் மற்றவங்க அதை வெயிட் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி 20, ஓபிஎஸ் 1, இதைத்தான் பார்ப்பாங்க. இல்ல இப்ப ரவீந்திரன் துரைசாமி அந்த இடம் தான் பிரியன் சொல்வது, இதுதான் கடைசி, நான் கடைசியா உங்கள்கிட்ட முறையிடுறேன். அதுவும் பிரியன்ல ஒரு கரெக்ஷன் என்னன்னா, எனக்கு மிகப்பெரிய எமோஷனல் கூட்டம் இருக்குதுங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் ஓட்டு ஒண்ணுதானாலும் கூட கூட்டம். ஒரு சின்ன கரெக்ஷன், ஓபிஎஸ் தான் தன் பலத்தை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதிமுக தோல்வியே வந்து ஓபிஎஸ் வெளில இருந்தது நடந்தது. ஆக்சுவலா 58 இடத்துல நீங்க 14 இடம் ஏன் வாங்கினீங்க? ஓபிஎஸ் வெளில நிறுத்திட்டீங்க நீங்க. அது வந்து ஓபிஎஸ் ஓட பலத்தை காமிக்கிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா.